காலையிலே எழுந்து சந்தியாவந்தனம் பண்ண நேரமில்லை. அது ஒரு சாதாரண வார்த்தைதான். ஆனால் அந்த ஒரு முடிவு ஒரு இளைஞனின் வாழ்க்கையை மெதுவாக மாற்ற ஆரம்பித்தது. மன அமைதி போனது. வேலை பிரச்சனை, வீட்டில் சண்டை, தோல்வி. அவன் புரியாமல் தவித்துக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் மகா பிரிவா சொன்ன ஒரு வார்த்தை அவனோட வாழ்க்கையை முழுவதும் மாற்றியது. இப்போது இந்த கதைக்குள் போலாம் வாங்க. பக்தியுடன் வளர்ந்த சிறுவன். திருச்சி அருகே வாழ்ந்தார் சுப்பிரமணியன். வேத பாரம்பரிய குடும்பம். மகன் சுரேஷ். சுரேஷ் உபநயனம் சிறு வயதிலேயே நடந்தது. தினமும் காலை சந்தியாவந்தனம், காயத்ரி ஜெபம், கோவில் தரிசனம் எல்லாம் செய்தான். அவரின் தாத்தா அடிக்கடி சொல்வார், சந்தியாவந்தனம் என்பது சாதாரணமில்லை, அது வாழ்க்கையை காப்பாற்றும் கவசம். நகர வாழ்க்கை. ஆண்டுகள் கடந்தது. சுரேஷ் சென்னை வந்தான். ஐடி வேலை, பெரிய சம்பளம், பிஸி வாழ்க்கை. முதலில் அவன் சந்தியாவந்தனம் தொடர்ந்தான். பிறகு இன்று மட்டும் விடலாம். அதன் பிறகு மெல்ல மெல்ல முழுவதும் நிறுத்திவிட்டான். மாற்றம் ஆரம்பம். அதற்கு பிறகு அவனோட வாழ்க்கையில் அமைதி குறைய ஆரம்பித்தது. தூக்கம் இல்லை, கோபம் அதிகமாக வரும், வேலை ஸ்ட்ரெஸ், வீட்டில் சண்டை. அவன் குழப்பமடைந்தான். ஏன் இப்படி நடக்குது? தந்தையின் வருத்தம். ஒரு நாள் சுப்பிரமணியன் கேட்டார், சந்தியாவந்தனம் பண்றியா? சுரேஷ் அமைதியாக இருந்தான். அவரின் தந்தை மெதுவாக சொன்னார், மகா பெரிவா சொல்வார், பூணல் போட்ட பிறகு சந்தியாவந்தனம் விடக்கூடாது. அந்த வார்த்தை சுரேஷின் மனதில் பதிந்தது. தெய்வத்தின் குரல். அன்று இரவு அவன் பழைய அலமாரியில் இருந்து தெய்வத்தின் குரல் புத்தகத்தை எடுத்தான். அதில் ஒரு வரி அவனை அதிர வைத்தது. சந்தியாவந்தனம் என்பது நம்முடைய ஆத்மாவை சுத்தப்படுத்தும் அனுஷ்டானம். அவன் அமைதியாக உட்கார்ந்தான். கனவு. அன்றிரவு அவனுக்கு ஒரு விசித்திரமான கனவு. அமைதியான நதிக்கரை, சூரிய உதயம். அங்கே தொலைவில் காஞ்சி மகா பெரிவா. அவர் மெதுவாக சொன்னார், நேரம் இல்லையா அல்லது மனம் இல்லையா? சுரேஷ் அதிர்ச்சியில் வீழ்ந்தார். மீண்டும் ஆரம்பம். அடுத்த நாள் காலை பல மாதங்களுக்கு பிறகு அவன் மீண்டும் சந்தியாவந்தனம் செய்தான். முதலில் மனம் அமைதியாக இல்லை. ஆனால் சில நாட்களில் அவன் மாற்றத்தை உணர ஆரம்பித்தான். வாழ்க்கை மாறியது. மன அமைதி திரும்பியது. வேலை பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆனது. வீட்டில் சண்டை குறைந்தது. தூக்கம் சரியானது. அவன் மெதுவாக உணர்ந்தான், இது ஒரு பழக்கம் மட்டும் இல்ல, இது ஒரு ஆன்மீக சக்தி. மகா பெரியவா தரிசனம். சில மாதங்களுக்கு பிறகு அவன் காஞ்சிக்கு சென்றான். மனத்தில் அமைதியாக அமர்ந்தான். அவன் மனதில் ஒரே நன்றி, என்னை மீண்டும் பாதைக்கு கொண்டு வந்ததற்கு நன்றி. தந்தையின் கண்ணீர். வீட்டிற்கு திரும்பிய பிறகு ஒரு நாள் காலை சுப்பிரமணியன் பார்த்தார். சுரேஷ் சந்தியாவந்தனம் செய்து கொண்டிருந்தான். அவரின் கண்களில் கண்ணீர். அவர் மெதுவாக சொன்னார், இப்போதான் எனக்கு அமைதி. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை மாற்றுவது பெரிய பணமோ பெரிய சக்தியோ இல்ல, ஒரு சிறிய ஆன்மீக ஒழுக்கம்தான். இன்று வாழ்க்கை எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நம்மை நாமே மறந்துவிடக்கூடாது. ஏனெனில் சில ஆன்மீக அனுஷ்டானங்கள் நம்முடைய வாழ்க்கையை அமைதியாக காப்பாற்றிக் கொண்டிருக்கும். இந்த மாதிரி ஆன்மீக வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. மகா பிரிவா திருவடிகளே சரணம்.